வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல்ல நீங்க என்ன உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை இப்ப இருக்கிறத விட மேம்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய மனதை மாற்றி அமைத்து செயல்படுத்த முடியும். அதற்கான அடிப்படை தகவல்கள், சம் நாலேஜ், அந்த ஆங்கிள் பிரெயின் பற்றிய ஒரு விழிப்புணர்வு தகவல்களை நிறைய வீடியோக்களாக கொடுத்துட்டு இருக்கேன். அதை தாண்டி ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம உணர்வுகளை எப்படியெல்லாம் பிரதிபலிக்குது, எதிரொலிக்குது, அது என்ன மாதிரியான தாக்கங்களை உடலுக்குள் உருவாக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஹாப்பி ஹார்மோன், சேட் ஹார்மோன், பெண்களுடைய எமோஷனல் ஹார்மோன், ஆண்களுக்குடைய டெஸ்டோஸ்டிரோன், இந்த மாதிரியான நிறைய ஹார்மோன்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ சொமட்டோஸ்டெட்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பற்றி பார்க்கலான்னு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இது என்னத்துக்கு உதவுது அப்படின்னா, ஒரு உடல் ஜீரண மண்டலம் இதுல ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. செரிமானத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன், இன்ஸ்பெக்டர் வேலை மாதிரி டைஜஸ்டிவ் ட்ராக்ல ஒர்க் பண்ணுது. உணவு எப்பொழுது எவ்வாறு செரிக்கிறது, வயிறோட டிராஃபிக் போலீஸா செயல்படுது சொமட்டோஸ்டெட்டின். சொமட்டோஸ்டெட்டின் அப்படின்னா என்ன? செரிமான ஹார்மோன், செரிமான உறுப்புகளை உற்பத்தி செய்யுது. வயிறு காலியாகும் வேகத்தை கட்டுப்படுத்துது. ஊட்டச்சத்து உறிஞ்சுவதற்கு மென்மையா செயல்படுது. சாப்பாடு போட்ட உடனே வேகமா போயிடாம அதை நிறுத்தி நிதானமா ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் சுரக்குது. இது அதிகமானா என்ன ஆகும்னா செரிமானம் மெதுவாகும். ஏன்னா இது சொமட்டோஸ்டெட்டின் குறைவாயிட்டதுனாக்கா வயிறு வேகமா காலி ஆயிடும், ஊட்டச்சத்து அந்த அளவுக்கு சுரக்காது, உறிஞ்சி எடுக்காது. உடம்புக்கு தேவையான எனர்ஜி, மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் உடல்ல இருந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும், வேகமா வயிறு காலி ஆயிடும். சொமட்டோஸ்டெட்டின் சரியா சுரக்கலனா, அளவுக்கு அதிகமா சுரந்தது அப்படின்னா செரிமானம் ரொம்ப மெதுவாகும், அதனால வயிறு உபசமா மாறிடும். செரிமான பிரச்சனைகள் முதல்ல ஏன் வருது அப்படின்னா, சொமட்டோஸ்டெட்டின் சமநிலை கெட்டுட்டா வயிறு, குடல் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதுக்கு இந்த சமநிலையை பராமரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, தியானம் பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு 2 hours கழிச்சு ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணலாம். சாப்பிடும்போது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். சாப்பிடும்போது அட்லீஸ்ட் நாட் லெஸ் தென் 26 டைம் ஆர் 24 டைம் வாயை மூடிக்கிட்டு மெல்லணும். ஒரு நான்வெஜ்ஜா இருந்தாலும், இல்லை நட்ஸா இருந்தாலும், இல்லை சாதா உணவா இருந்தாலுமே, சோறு, இட்லி எதுவாக இருந்தாலுமே வாயை மூடிக்கிட்டு நாம ஒரு 24 டைம் மென்று சாப்பிடும்பொழுது அதுக்கு ஒரு லிக்விட் அளவுக்கு மாறிடும், ஜெல்லு மாதிரி மாறிடும், கூழா மாறிடும். கூழ்மமா மாறும்பொழுது அதை விழுங்கிடணும். ஸோ உணவை குடிக்கணும், மென்று குடிக்கணும், அந்த மாதிரி சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு இந்த வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள்லாம் இல்லாம இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராம இருக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி நீர் அருந்தும் போது அதை கடிச்சு நல்லா சலைவா கூட ரொட்டேட் பண்ணி அல்கலினா மாத்தி அதுக்கப்புறம் அல்கலினா உள்ள செலுத்தும் பொழுது உள்ள இருக்கிற ஆசிடுக்கு பேலன்ஸ் ஆகும். ஸோ தண்ணீரை கடித்து திங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு. திட உணவுகளை, அது என்னவா இருந்தாலும் திட உணவுகளை கடித்து நல்லா அரைச்சி கூழா விழுங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திட உணவுகளை விழுங்கணும், திரவ உணவுகளை கடித்து நல்லா சலைவா வாயில நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வயிறுல இருக்கிற ஹார்மோனல்கள் ஏன்னா சில நேரம் அதிக தேவைக்காக எக்ஸ்ட்ரா சுரந்து அந்த பேட்டர்னை மாத்திட்டதுக்கு அப்புறம் எப்படி புலி வாழை பிடிச்சா நம்ம விட முடியுமா, அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பேட்டர்னுக்கு நீங்க அது எனி கைண்ட் ஆஃப் ஹார்மோன், கார்டிசோல், அட்ரினலின், எதுவா இருந்தாலுமே அதிகமா நீங்க சுரந்து ஒரு பேட்டர்னை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி சூழ்நிலை ஆயிடும். ஸோ அதனால பேசிக்காவே இந்த மாதிரியான டிசிப்ளின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய ஹார்மோன் சமநிலையில வச்சுக்கும். இது அசிடிட்டி ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே நான் சொல்ற கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே டைம் தவறி சாப்பிட்றது, ரொம்ப அடிக்கடி ஜங்க் ஃபுட்டு, நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறது,
இந்த மாதிரி நாம் தொடர்ந்து வந்து ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிடும்போது அசிடிட்டி அதிகமாக சுரந்து 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 அதுக்கு பேட்டர்ன் ஆகிடும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ml அசிடிட்டி தேவைப்படுது அப்படின்ற இடத்துல நீங்கள் 100 ml 150 ml இருந்தால் தான் அதை ஜீரணிக்கவே முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னை செட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா டைமுமே வந்து 150 ml 3 மடங்கு அதிகமாக தான் சுரந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நார்மலாக வர்றதுக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதுக்காக நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டே மாற்றணும். டே டு டே லைஃப்பில் வந்து ரிச்சுவல்ஸ் மாதிரி இந்த உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, நடைப்பயிற்சியாக இருந்தாலும் சரி, இந்த தியானம், மூச்சு பயிற்சி, நல்ல விதமான நார்ச்சத்து ஃபைபர் ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கணும். காய்கறிகள், பழங்கள், இஞ்சி, புதினா இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை சார்ந்த உணவு மாதிரி ஒரு அஜினமோட்டோ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் ஆடட் இல்லாத உணவுகளை நீங்கள் செலக்டிவாக சாப்பிடும்போது அது நார்மலைஸ்டு ஆகி வர்றதுக்கு, சமநிலை பெறுவதற்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கான உங்கள் ஹீரோ சொமட்டோஸ்டட்டின். அது செரிமான டிராஃபிக் போல செயல்படுது. உடல் ஊட்டச்சத்துக்களை சரியாக பெற உதவுகிறது. முக்கியமான குறிப்புகள் அடுத்த படிகள் என்னன்னா, செரிமானத்தை ஒழுங்குபடுத்துகிற சொமட்டோஸ்டட்டின் ஹார்மோனை சமநிலை வச்சுக்க வேண்டியது முக்கியம். குறைவாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனையை உருவாக்கும். தியானம், மெதுவாக சாப்பிட்றது, ஃபைபர் ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதுல நிறைய ஹார்மோன் கைண்ட் ஆஃப் இன்சுலின் ஆகட்டும், இந்த சொமட்டோஸ்டட்டின் வந்து வெளியில இருந்து சிந்தட்டிக்கா இந்த நம்ம உடம்புல இருக்கிற சொமட்டோஸ்டாட்டிக் ஹார்மோனை எடுத்து அதை வெளியில இருக்கிற பாக்டீரியா, ஈஸ்ட் மூலயமா செலுத்தி அதை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மரபணு மாற்றம்னு பார்த்துருப்பீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்களா? எல்லா காய்கறிகளும் இப்போ வந்து மரபணு மாற்றம், நாட்டு விதையிலிருந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைன்னு சொல்லுவாங்களா? ஸோ அந்த மாதிரி சொமட்டோஸ்டட்டின் ஹார்மோனே டிஎன்ஏ ஜெனட்டிக் மாடிஃபை பண்ணி ஈஸ்ட் பாக்டீரியா மூலமா அதுல இருந்து வளர வச்சு அதை வந்து சிந்தட்டிக்கா வெளியில இருந்து கொடுக்குறாங்க தெரப்பட்டிக் யூசஸ்க்காக. அதை வந்து ஒரு ரத்த கசிவு, இந்த ஈசோபேக்கல் குடல் பகுதியில் ரத்த கசிவு அதிகமா இருக்கிறதுக்குலாம் வந்து வீக்கமா இருக்கிறதுனால ஓப்பன் ஆகி ப்ளீடிங் அதிகமாக ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரத்த கசிவு அதிகமாகிட்டு இருக்கிறதுல வந்து அதை டைட் பண்ணி வீக்கத்து பகுதிகளெலாம் வந்து ரத்தம் வெளியேறாத மாதிரி தடுக்கிறதுக்காக இந்த சொமட்டோஸ்டாட்டின் ஹார்மோன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அது மெடிசினல் பர்பஸ்க்காக வேண்டி மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்குது. ஈவன் எங்க கம்பெனிலையுமே வந்து அது மேஜரான ப்ராடக்டை நாங்கள் வச்சிருக்கோம். சொமட்டோஸ்டாட்டின் வந்து செக்ஷனாக வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்ட்ரென்த்லாம் இருக்குது. 3000 மைக்ரோகிராம், 250 மைக்ரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இது மட்டும் கிடையாது, ஆக்டியோடைடு அந்த மாதிரி இன்னொரு ஃபார்முலா அப்புறம் வந்து இந்த ஹார்மோன் வந்து வெளியில இருந்து சிந்தட்டிக்கா நம்ம ஜெனட்டிக் மார்க் டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலம் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அதை இன்ஜெக்டபிள் ஃபார்மில் விற்கிறாங்க வேற ஒரு பர்பஸ்க்காக. இது இயற்கையான ஹார்மோன் வந்து உங்களுக்கு இன்டர்னலா டைஜஸ்டிவ்காக அதிகமான செரிமானத்தை நல்லா குடிச்சு நிப்பாட்டி அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் உறிஞ்சி உடலுக்கு கொடுக்கும். ரொம்ப அதிகமாயிடுச்சுனாக்கா அதுவே வயிறு உபசம், குறைவான செரிமான பிரச்சனைகள்லாம் வரும். அதே சொமட்டோஸ்டாட்டின் இயற்கையான சொமட்டோஸ்டாட்டின் உடல்ல இருந்து சுரக்கிற சொமட்டோஸ்டாட்டின் சொல்றேன். குறைவா இருந்தா நம்மளோட எவ்வளவு சாப்பிட்டாலும் டக்கு டக்குன்னு வெளியேறிக்கிட்டே இருந்துடும், உடலும் தேராது. ஸோ அதில் இருக்கிற எனர்ஜி, விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் வந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால சொன்ன மாதிரி உங்களுடைய ஹார்மோனை சமநிலைப்படுத்திக்கிறதுக்காக லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இந்த டைஜஸ்டிவ் சம்மந்தமான ஹார்மோனை பற்றி பார்ப்போம். நன்றி.